அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறது. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறி பிடித்த தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்கள, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்கள, அந்த கட்சியை பலம்பீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஒரு வண்டி மேல வச்சிருக்கேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். விரைவு இருந்தால் கேளுங்க. விரைவு இருந்தால் கேளுங்க. தொடர்ந்து இப்போ சென்னையில் அந்த என்கவுண்டர் ரவுடி பக்கம் என்கவுண்டர் ஆரம்பிச்சாரு. என்கவுண்டருங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்தனால அதே அவர் துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்லீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் துப்பாக்கி யூஸ் பண்ண, அதான் போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் அவருடைய துப்பாக்கி சூட்டில் அவர் போலீஸ் சுட்டு இறந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த 3 பேரை கைதாகியிருக்காங்க. இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி அதில் கைதாகிருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும்
நீதிமன்றம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் அவரோட ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. அவர் அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவியை ஏதோ புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல. அவர் சொல்வார் பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அங்கே வந்து எந்த தேர்தல் நடக்கல, எல்லாம் நியமனம் தான். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 16 டிசம்பர் 31 அப்புறம் கடைசியாக நடந்தது தான் 29 நடந்தது தான் அம்மா அவர்களால் அம்மா அவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இங்கே நியமிச்சுட்டு வேற. அதனால் அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு. அங்கே பாவம் தொண்டர்கள் ஒட்டையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச்செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்கே 82% வாக்குப்பதிவு இருக்கு. அப்புறம் மீதி உள்ள 5% தான் அங்கே அதிமுக தொண்டர்களை ஓட்டு போடாது. அதனால் அப்படி இல்லை. நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு 2 ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்க சென்றேன், 2 ஒன்றியங்களில். அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னுடைய நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடங்களில் பேசணும். நெம்மூர், இன்னொன்று அதான் இந்த 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிமிக்க நிர்வாகிகள் எல்லாம் தேர்தல் இல்லாதனால அவங்க வந்து அந்த பாமக கூட்டத்திலே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்போ இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இது வந்து ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை, இது நடந்தது. அவர்கள்ட்ட சொன்னது எங்கள் ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிமுக ஒன்றிணைவது வேற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில் இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலிருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்லேருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் அம்மாவுடைய திருவுருவப் படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயரில் கட்சி ஆரம்பித்து அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும். வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து நாம் தமிழரோட கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். எனக்கு அதை பற்றி தெரியல. மற்ற கட்சிகள் கூட்டணியை பற்றி நம்ம பேச வரோம். என்கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அதாவது தேர்தல் தோல்வி இபிஎஸ் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட எல்லாருமே ஒன்றிணைந்தால் தான் இந்த வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இது பண்ண முடியும் அப்படின்ற போது ஓபிஎஸ் அவரும் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து எந்த அதாவது சொல்கிறாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறி பிடித்த தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்கள, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்கள, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஏன்னா அந்த தொண்டர்கள் எல்லாம் வெளிப்படைந்து
இன்றைக்கு வெட்டையில இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்நாடகா வந்து காவிரிக்கு தண்ணி விவசாயிகளும் போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து வலியுறுத்தணும் கர்நாடகா வலியுறுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி அதுதானே கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க வெற்றி பெறுவதற்காக மற்றும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்கிறது. மக்களை கவனித்து வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி அங்கே முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர்கிட்டலாம் சிவகுமார்ட்டெல்லாம் அவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்றுத்தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமை. தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இப்போ கஞ்சா இதனால வந்து டெய்லியுமே ஒரு கொலை கொள்ளை நடந்துட்டு இருக்கு. இது வந்து இப்போ போலீஸ்துறையே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. இது என்ன ஆக்சுவலாக போலீஸ்துறை வைத்திருக்கிறத திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த சம்மந்தமே இல்லாமல் கலெக்டரையும் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. கள்ளக்குறிச்சியில் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து 10 நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினார் கள்ளச்சாராயத்தில். இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பிறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அப்படிதான் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில் போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். அதான் தினம் 2 கொலை 3 கொலை நடக்குது. இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலும் பதில் சொல்வார் என்று நம்புகிறேன். ஏன்னா இப்போதான் ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து மக்களை விலக்கி வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 வருஷத்தில் ஒன்றும் மாற்றம் வர போகுது. அதனால 26 பெரிய மாற்றம் வரும் என்று நாம் நம்புகிறோம். சார், அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தரப்பு கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்றாங்க. இப்படியே நீடிக்குமா இல்லை அதிமுக பற்றி என்னிட்ட கேட்குறீங்க? நீங்கள் அதை அதிமுக காரங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். சரி.